ஓம் நமச்சிவாய. மனிதன் சிவனை எப்படி வழிபடணும்? மனுஷனுக்குள்ள 5 பஞ்சபூதமான கடவுள் இருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மனிதனுடைய உடம்பு மண்ணாலும் நீராலும் உருவாக்கப்பட்டது. மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா நெருப்பாலையும் காற்றாலையும் இயங்குது. இந்த 4 கடவுளும் சதாசிவமான ஆகாயத்திற்குள் அடங்கி அதன் சாட்சியாக இயங்குறாங்க. மனிதனாலும் ஆத்மானாலும் ஆகாயத்திற்கு அப்பாற்பட்டு போக முடியாது. இந்த 5 கடவுளும் நமச்சிவாய என்கிற சிவமயமாகும். நா பிரம்மா, மா விஷ்ணு, சி ருத்ரன், வா மகேஸ்வரன், யா சதாசிவம். பிரம்மா மண்ணாகவும், விஷ்ணு நீராகவும், ருத்ரன் நெருப்பாகவும், மகேஸ்வரன் காற்றாகவும், சதாசிவம் ஆகாயமாகவும் இயங்குறாங்க. இந்த 5 பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தான் சிவம். அப்போது மனுஷன்கிட்ட இந்த 5 பஞ்சபூதங்களான சிவம் இயங்குது. இதுதான் முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லி வச்சாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது மனுஷன் 0 பாயிண்டில் இருக்கிற சிவம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆதி சிவம் அனைத்து சக்தியையும் உள்ளடக்கியவங்க. ஆனால் மனுஷனுக்கு அவ்வளவு தெரியாது. அதனால தான் 0 பாயிண்டில் இருக்கிற சிவன்னு சொன்னேன். இது மனித உடம்புக்கான உண்மை. அப்போது ஆத்மாவுக்கான உண்மை இது. ஒரு ஆத்மா உருவாக காரணம் ஓம் என்கிற பிரணவமும், சிவாய என்கிற பஞ்சபூதத்திலுள்ள 3 கடவுளும் ஆத்மா உருவாக காரணமானவங்க. இந்த ஆத்மாவால் ஞானத்தின் வடிவான சிவனை கண்டறிய முடியாது. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு நாய் என்கிற பிரம்மாவும், மா என்கிற விஷ்ணுவும் சேர்ந்த மனித உடல் இல்லை. அதனால தான் ஆத்மாக்கள் ஞானத்தின் வடிவமான சிவனை கண்டறிய முடியாது. அது பித்தனான சிவனை மட்டுமே வழிபட முடியும். மனித உடல் கொண்ட மனுஷங்க நாம் ஞானத்தின் வடிவான சிவனை சிந்தனையுடன் செயல்பட்டு முழு ஞானத்தின் ஆதி சிவனை கண்டறிய முடியும். அந்த சிவனை கண்டறிய நமக்கு ஒரு குரு தேவை. அந்த குரு தான் சித்தர்கள். நம் முன்னோர்கள் மாதா பிதா குருன்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மாதா பிதா குருங்கிறவங்க, மாதா சக்தியாகவும், பிதா சிவனாகவும், குரு சித்தர்களாகவும் சொல்லி வச்சாங்க. நம்மளோட உடல் பிறக்க காரணமான அம்மா அப்பாவை மாதாவும் பிதாவுன்னு கடவுளுக்கு இணையாக ஒப்பிட்டு உயர்வாக நினைக்கிறோம். பூமி வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களை குருவாக நாம் நினைக்கிறோம். ஆத்மாவுக்கான குருகுல கல்வியாக கடவுளை தேடக்கூடிய ஞானத்தை சித்தர்களாகிய குருவிடமிருந்தே நாம் கற்றுக்க முடியும். ஏன் சித்தர்களை நாம் குருவாக ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால், சிவனோட முழு ஞானத்தையும் பெற்றவங்க சித்தர்கள் தான். சித்தர்கள் கற்றுக் கொடுக்காம நம்மால் ஆதிசிவனை ஒரு நாளும் கண்டறியவே முடியாது. ஆதிசிவனை கண்டறியாமல் நம்மால் கண்டிப்பாக கலியுகத்தை நாம் ஜெயிக்கவே முடியாது. கலியுகத்தில் நடக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகளை நாம் தீர்க்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நாம் ஆதிசிவனை கண்டிப்பாக கற்றுக்கிறணும். அவங்கள பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சு அவங்கள வணங்கி அவங்களோட ஐக்கியமாகணும். அப்போன்னா மட்டும்தான் கலியுகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். களின்ற அரக்கன் யார்? அவன் எங்கிருந்து வந்தான்? அவனுக்குன்னு ஆதிசிவம் ஏன் ஒரு யுகத்தையே கொடுத்துருக்காரு? இவ்வளோ பெரிய சக்தியை அவனுக்கு கொடுக்க காரணம் என்ன? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.